அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. என்னென்னா 5 பவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை கடன்களும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதற்காக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தள்ளுபடிக்காக நமக்கு தகவல் வெளியாகியிருக்குங்க. இந்த நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்காக தகுதி உள்ள நபர்கள் யாரு, என்ன காரணம், அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். அதே போல் தகுதி இல்லாத நபர்கள் யாரு, அதற்கான விளக்கத்தையும் காரணத்தையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷனு, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸ் அப்டேட்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு திமுக ஆட்சி பெறுவதற்கு முன்பாகவே ஒரு ஸ்கீம் அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, அதாவது அறிக்கைகள், அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன்கள்லாம் தள்ளுபடி செய்வோம், பயிர்க்கடன்கள்லாம் தள்ளுபடி செய்யப்படுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே போல் சொன்னபடி செஞ்சிட்டாங்க திமுக அரசு. என்னென்னா 5 பவன் நகை கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் வரை இதற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்குங்க. அதை பற்றின அப்டேட் தொடர்ந்து பார்க்கலாம். நகை கடன்களை தள்ளுபடி செய்வது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அந்த நகை கடன்கள் வெற்றிகரமாக தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக கிட்டத்தட்ட 6000 கோடி நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதுன்றதையும் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு நிறுவனங்களில் 5 பவுனுக்கு உட்பட்டு நகை கடன் பெற்று 31/3/2021 வரை நிலுவையில் இருந்த நகை கடன் ரூபாய் 6000 கோடி தள்ளுபடி செய்ய தமிழக அரசால் ஆணையிடப்பட்டது. அதன்படி 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 4904 கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டன. வெற்றிகரமாக இந்த நகைகள் அனைத்தும் மக்களிடம் வழங்கப்பட்டது. 5 சவரன் வரையிலான கூட்டுறவு நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான மொத்தம் 51 விதமான விவரங்களை பயனாளியிடம் இருந்து தமிழ்நாடு அரசு பெற்றது. இதன் அடிப்படையில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 5 பவுன் வரையிலான கூட்டுறவு வங்கி நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தலின் போது திமுக கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் இதுவும் ஒன்று. அதே போலதான் இந்த வாக்குறுதி இப்போது எப்போது நிறைவேற்றப்படும் என்ற கேள்வி தீவிரமாக எழுந்து வந்தது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் தொடக்கத்திலேயே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்க போகிறது, இந்த நகை கடன் பெற தகுதியுள்ள நபர்கள் யாரு, அதற்கான விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததா, தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யாருன்றதை பார்ப்போம். உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் சரி, 5 பவுனுக்கு மேல் இருந்தாலும் சரி, நகை கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே போல தான் அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா, ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு
தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அடுத்ததா அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி இல்லைன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா 2021க்கு அப்புறம் நீங்க நகைக்கடன் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாதுன்றதையும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா நகைக்கடன் தொகையை முழுமையா நீங்க செலுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல 40 கிராமுக்கு மேல் இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாதுன்னு சொல்றாங்க. அடுத்தது போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை இல்லாமல், சரிங்களா, தமிழ்நாட்டோட குடும்ப அட்டை இல்லாமல் ஆந்திரா, கேரளா இந்த மாநிலத்தோட ரேஷன் அட்டை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. அதே போல உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆதார் கார்டில் தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாமல் வேற மாநிலத்தோட அட்ரஸ், ஓகேங்களா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த மாநிலங்களோட அட்ரஸ் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாதுன்றதையும் தெளிவாக உறுதியாக சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமு வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேலே அமலுக்கு வரப்போகுது. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.